தற்போது கிடைக்கப்பெற்ற முக்கிய தகவல். ஜனவரி 17ஆம் தேதி புதிய கட்சியை ஆரம்பிக்கும் ஓபிஎஸ். நண்பர்களே, நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அதிமுகவிலே மிக மிக ஒரு முக்கியமான தலைவர். அது மட்டுமல்லாமல் தமிழகத்துடைய முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையாருக்கு மிக பிடித்தமான ஒரு நபர். அப்படிப்பட்ட மிகப்பெரிய இடங்களில் இருந்தவர் தான் நமது ஓபிஎஸ் அவர்கள். ஆனால் இன்று அதிமுகவிற்கும் அவருக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இறுதி வரைக்கும் போராடி பார்த்தார் ஓபிஎஸ். எப்படியாவது அதிமுகவில் இணைந்து கொள்ளலாம், அதிமுகவில் இணைந்து விட்டால் எடப்பாடியை வெளியேற்றிவிட்டு தலைமையை கைப்பற்றி விடலாம் என நமது ஓபிஎஸ் அவர்கள் எவ்வளவோ முயற்சிகளை எடுத்து பார்த்தார். சட்ட போராட்டம் முதற்கொண்டு எத்தனையோ முறை பேச்சுவார்த்தை, இது மாதிரி பாஜகவை நம்பி ஏகப்பட்ட வேலைப்பாடுகளையும் பார்த்தார் ஓபிஎஸ் அவர்கள். ஆனால் இறுதியில் என்ன ஆயிற்று? பாஜகவே ஓபிஎஸ்ஐ கை கழுவக்கூடிய நிலைமையில் தான் ஓபிஎஸ் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் ஓபிஎஸ் என்ன செய்ய போகிறார்? அதாவது தை பிறந்தால் வழி பிறக்கும், கண்டிப்பாக அதிமுக ஒன்றிணையும் என சமீபத்தில் ஒரு பேட்டியில் கூட ஓபிஎஸ் சொல்லிக் கொண்டிருந்தார். அடுத்த நாள் நமது எடப்பாடி பழனிசாமி டெல்லி பயணம் மேற்கொள்கிறார். டெல்லி பயணத்திலே அமித்ஷா அவர்கள் ஓபிஎஸ்ஐ அதிமுகவுடன் இணைக்க முடியுமா என கேள்விகளை கேட்டதற்கு அதற்கு வாய்ப்புகள் என்பது கிடையாது. உங்கள் கூட்டணியில் வேண்டுமானால் நீங்கள் இணைத்துக் கொள்ளுங்கள், ஓபிஎஸ்க்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது என எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டமாக சொல்லிவிட்டாராம். அந்த இருக்கக்கூடிய ஓபிஎஸ் இருக்கக்கூடிய கடைசி வாய்ப்புமே பறிபோய்விட்டது. இனிமேல் என்ன செய்வது? இனிமேல் இப்படியே இருந்தால் தினம் தினம் ஓபிஎஸ் இருக்கக்கூடிய ஆதரவாளர்கள் மாற்றுக் கட்சி இணைந்து கொண்டிருக்கிறார்கள். ஓபிஎஸ் தனி மனிதனாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறார். வைத்திலிங்கம் மட்டும்தான் உடன் இருக்கிறார். வைத்திலிங்கம் எப்பொழுது கல்வார் அப்படின்னு தெரியாமல் தான் இருந்து கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் வருகின்ற 17ஆம் தேதி புதிய கட்சியை ஓபிஎஸ் ஆரம்பிக்க இருக்கிறார் அப்படிங்கிற செய்திகள் தற்போது இணையதளங்களிலே மிக பரபரப்பாக பரவிக் கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். ஓ பன்னீர்செல்வம் தற்போது அதிமுகவிடம் இல்லாமல் பாஜக கூட்டணியிலும் இல்லாத ஒரு இக்கட்டான சூழலிலே இருந்து கொண்டிருக்கிறார். தென் தமிழகத்தில் செல்வாக்கு மிக்க முக்குளத்தோர் சமூக வாக்குகளை பிரிக்கும் சக்தி அவருக்கு இருப்பதால் திமுக மற்றும் விஜயின் தமிழக வெற்றி கழகம் ஆகிய இரு தரப்புமே அவரை தங்கள் பக்கம் இழுக்க ஆர்வம் காட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் திமுக இணைந்தால் அது அவரது பழைய அரசியல் அடையாளத்தை அழித்துவிடும் என்றும், விஜயின் கட்சியில் இணைவது அவரது சீனியாரிட்டிக்கு அழகல்ல என்றும் அவரது ஆதரவாளர்கள் கூறிட்டு வர்றாங்க. இந்த சூழலில் யாருடைய கட்டுப்பாட்டிலும் இல்லாமல் சுதந்திரமாக செயல்பட வேண்டும் என்பதற்காக வரும் ஜனவரி 17ஆம் தேதி எம்ஜிஆர் பிறந்தநாள் அன்று பன்னீர்செல்வம் புதிய கட்சியை தொடங்க வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. அப்படி புதிய கட்சியை தொடங்கிவிட்டு விஜயுடன் தமிழக வெற்றிக்கழகத்துடன் கூட்டணி அமைக்கவோ அல்லது அவர் அதிகம் விரும்புவதாக சொல்றாங்க. இதன் மூலம் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதாவின் தீவிர விசுவாசிகளை தன் பக்கம் ஈர்க்க முடியும் என்றும் அவர் நம்பிக்கொண்டிருக்கிறாராம். இதையே அவர் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சூகசமாக நமது ஓபிஎஸ் அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார் அப்படின்னே கூட சொல்லலாம். ஓபிஎஸ் அவர்கள் தற்போது புதிய கட்சியை ஆரம்பிப்பது மிகப்பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் இது ஒரு 6 மாத காலத்திற்கு முன்பாக அவர் புதிய கட்சி ஆரம்பித்திருந்தால் அவருக்கு இருக்கக்கூடிய அந்த ஆதரவாளர்கள் மாற்றுக் கட்சி இணைந்திருக்க மாட்டார்கள். அதே போல ஓபிஎஸ் நிலைமையும் அதில் பாதாளத்திலே போயிருக்காது அப்படின்னே கூட சொல்லலாம். ஓபிஎஸ் காலதாமதம் தாழ்த்தி தான் இப்போது புதிய கட்சி அப்படிங்கிற முடிவுக்கே வந்திருக்கிறார். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.